லாஸை மேக்ஸிமம் கம்மி பண்ணி டிஷர்ட் பிரிண்டிங் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, பிரிண்ட் ஆன் டிமாண்ட். யூஸ்வலாக நம்ம என்ன நினைப்போம், ஸ்டாக் வாங்கி அதில் பிரிண்ட் போட்டு செல் பண்ணலாம் அப்படின்னு நினைப்போம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஒரு 50 டிஷர்ட்ஸில் கார்ட்டூன் பிரிண்ட்ஸும் இன்னொரு 50 டிஷர்ட்ஸில் கோட்ஸும் பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு கார்ட்டூன் பிரிண்டட் டிஷர்ட்ஸ் நல்லா செல் ஆகுது, கஸ்டமர்ஸ் இன்னும் வேணும்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன நினச்சிப்பீங்க, இது நல்லா செல் ஆகுது, நமக்கு இது ரொம்ப ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் அப்படின்னு. ஆனால் நீங்கள் கோட்ஸ் பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கிற டிஷர்ட் அப்படியே டெட் ஸ்டாக் ஆகி உங்களுக்கு லாஸ் ஆகிடும். அதுக்கு தான் பிரிண்ட் ஆன் டிமாண்ட் மெத்தட். நீங்கள் கிரியேட் பண்ண டிசைன்ஸை மாக்கப்பாக பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு அனுப்புனீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச டிசைனை அவங்க சூஸ் பண்ணுவாங்க. அதை நீங்கள் ப்ரிஃபர்ட் சைஸஸில் பிரிண்ட் பண்ணி கொடுக்கலாம். இது உங்களுக்கு லாஸ் ஆகாமல் பார்த்துக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அவங்க ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸும் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி டிஷர்ட் பிரிண்டிங் பற்றி எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதனால் மறக்காமல் என் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.